ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். சசிகுமார் நடிப்பில் இந்த வாரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, சசிகுமார் வந்து இலங்கை தமிழராக வந்திருக்காரு. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான பொருளாதார பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அங்கே இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியா இந்தியாவுக்கு போயிட்டு வந்து பிடிச்சிக்கலாம் சொல்லிட்டு கப்பல் வழியாக தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து வர்றாங்க சசிகுமார் அவரோட ஃபேமிலியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய ஸ்டோரி. பொதுவாக இந்த மாதிரி கதையெல்லாம், அதாவது இலங்கையிலேருந்து தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அகதிகளாக வந்து வந்தாங்கன்னா அந்த கதைகள்லாம் எப்படி ரொம்ப வலிமிகுந்து ரொம்ப எமோஷனலாக இந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல காமெடியாக வந்து எடுத்திருக்காங்க, நல்ல பாசிட்டிவாகவும் வந்து இருக்குது, நல்ல ஜாலியாக வந்து போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இந்த படத்தை வந்து ஜாலியாக வந்து எடுத்திருக்காங்க. சசிகுமார் வந்து மெயின் லீடாக வந்து பண்ணியிருக்காரு. ஃபீமேல் லீடாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் வந்து பண்ணியிருக்காங்க. சசிகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே வந்து தேவையில்லை. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராக வந்து வாழ்வார். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சசிகுமார் கொடுத்துட்டு இருந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் படமாக வந்து இருந்துச்சு. சசிகுமார் படமா அப்படின்னா தியேட்டர் பக்கத்தே வந்து போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் படமா அப்போ கண்டிப்பாக தியேட்டரில் போயிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து லாஸ்ட் ஃபியூ மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாக வந்து கொடுத்துருக்காரு. அயோத்தியா இருக்கட்டும், கடைசியாக வந்து கர்டனாக இருக்கட்டும், இதுக்கடையில் ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் நந்தன்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போலாம் சசிகுமார் படம்னாலே தைரியமாக வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா கதையை தேர்வு பண்ணி வந்து நடிச்சுட்டு வந்திருக்காரு. சிம்ரனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா வந்து இருந்துச்சு. சசிகுமாரோட பையனா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கான். அந்த பையன் வர சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்காக வந்திருக்கு. நல்லா ஸ்டீல் பண்ணி கூட கொண்டு போகணும்னு சொல்லலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வந்து சொல்லி வந்து ஆகணும் ரமேஷ் திலக்கு. சசிகுமாரெல்லாம் விட இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. ரமேஷ் திலக்கு ஏன் இப்போ அதிகமான ரோல்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன் அதிகமான படங்கள் வர மாட்டேங்குது வந்து தெரியல. ரமேஷ் திலக் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஆக்டர் நான் வந்து சொல்லுவேன். எல்லா படத்துலையுமே பாருங்கள் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக வந்திருக்கும். என்ன ரோல் கொடுக்குறீங்களோ அதை வந்து பயங்கரமாக வந்து பண்ணிட்டு வந்து போவார். இந்த படத்துல அவரோட ரோல் வந்து சூப்பராக வந்திருக்கு. சசிகுமாரை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் வந்து பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவரோட ரோலை வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தாலும் இந்த படம் வந்து பிரில்லியண்டாக வந்து இருக்குன்னு சொல்லணும். சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க்கை வந்து நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஹியூமர்ஸ் வந்து பார்த்தோன்னா படத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஹியூமர்ஸ் ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருந்துச்சு, ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருந்துச்சு. தேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே தான் வந்து படம் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. பெருசாக ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எதுவுமே வந்து இருக்காது. இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ரத்தம், சண்டை, துப்பாக்கி இது மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. நிம்மதியாக வந்து படம் பார்த்துட்டு வந்து வரலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஆகா ஓஹோன்னு பில்டப் கொடுத்து வந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ஆகா ஓகன் பில்டப் கொடுக்குற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எதுவுமே வந்து இல்லை. இது ஒரு நல்ல படம் தான், ஒரு டீசெண்டான மூவி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பில்டப் கொடுத்த அளவுக்கு ஒன்றுமே வந்து இல்லை. ஒருவேளை சூர்யா படம் ரெட்ரோக்காண்டி இவங்க இதுக்கு வந்து இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்கன்னா வந்து தெரியலை. ஏன்னா எப்பயுமே இது வந்து நடக்கும். ஒரு பெரிய ஹீரோ படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ அந்த ஹீரோ வந்து பிடிக்காதவங்க ஏட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகிருந்தா அந்த படம் வந்து நல்லாவே இல்லைனாலும் அது நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஓவர் பில்டப் கொடுத்துட்டாங்களா வந்து தெரியல. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் காலியாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு. ஸோ இது வந்து எப்படின்னு வந்து தெரியல. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஓகே தான் இந்த படத்துக்கு. ஆனால் இவங்க ஆகா ஓகன் பில்டப் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த படத்தில் மைனஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இந்த படத்தில் மைனஸை நான் வந்து பார்க்குறது என்னென்னா படத்தில் கொஞ்சம் கூட வந்து ரியாலிட்டி இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு ஊருன்னு வந்து இருந்துச்சுன்னா அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லவனாக வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே இருக்கவங்க எல்லாரும் நல்லவனாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக வந்து இருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா அப்படி இப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக வந்து இருக்காங்க. ஸோ இது எப்படின்னு வந்து தெரியல. இது ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுக்கவே வந்து எடுக்காது. படத்துக்காண்டி எப்படி வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்குற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டராக இருக்குது. இது எப்படி அமையும் ஒரே ஏரியாவுக்குள்ளே, இது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படம் வந்து கனெக்ட் ஆகலை. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக தான் வந்து இருந்துச்சு. நிறையா சீன்ஸ் வந்து பார்த்தோம்னா வைக்கணுன்னே வந்து வச்சுருக்காங்க. தானாக அமைகிற மாதிரி வந்து இல்லாமல், ஒரு ரியாலிட்டியே இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு திணிச்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சீன்ஸ் வந்து இருந்துச்சு. எப்பயுமே படங்கள்ல அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் என்னதான் ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துக்காண்டி திணிச்ச மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அது தனியாக தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து படம் வந்து கனெக்டே வந்து ஆகாது. அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருக்கு இந்த படத்தில். அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்துருக்கு. அதெல்லாம் பற்றி சொல்லப்போனால் நிறையா சொல்லணும். ஆனால் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து படத்தை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நல்ல சினிமா நாலேஜ் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தெரியும். கண்டிப்பாக சினிமா லவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகா ஓகன்லாம் வந்து இருக்காது. ஒரு டீசெண்டான படமாக தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைனஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தெரியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது அவ்வளோக்கா தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அவங்களுக்கு படம் வந்து பிடிக்கும், நல்லா வந்து பார்ப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் வந்து போகுது. ஆனால் பெருசாக லேக் வந்து இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது தான். ஆனால் காமெடி ஆடியன்ஸ்க்கு அது வந்து தெரியாது. நமக்கு வந்து தெரியும்.
ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி இருக்கும் வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக தான் வந்து இருக்கும். அதில் வந்து சந்தேகமே வந்து கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3. ஃபேமிலியோட போயிட்டு தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு தரமான படம்.